ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக சிக்கன் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இது கிட்டத்தட்ட தொக்கு மாதிரியும் வருங்க, ஃப்ரை பண்ணுற மாதிரியும் டைப்பில் இருக்கும். இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம் அது மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப கிரேவியாக வராதுங்க, ஆனால் எதுவும் அரைக்க வேண்டியதில்லை, சிம்பிளாக செஞ்சுக்கலாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எலும்பு இல்லாமல் வெறும் பீஸாக எடுத்திருக்கேன், சில்லி போடுற மாதிரி. வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸில் கட் பண்ணி வச்சுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு பெருசு பெருசாக அரிஞ்சிக்கணும். தக்காளியும் அதே மாதிரி ஒரே ஈவன் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா கொஞ்சம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், நம்மளுடைய கரம் மசாலா தூள், தனியாத்தூள், சோம்பு கொஞ்சம், பவுடராக இருந்தாலும் போட்டுக்கோங்க, சால்ட்டு கொஞ்சம், ரீஃபைண்ட் ஆயில். இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ கல் வச்சு கல் ஹீட் ஆகிருக்குங்க. இதில் முதல்ல ஆயில் விட்டுக்கலாம். 2.5 to 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்குறேங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கடாயில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் அளவாக ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ இது ஹீட் ஆகிட்டோங்க. இப்போ ஓரளவு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் செய்யும்போது உங்களுக்கு கரண்ட் இல்லைனாலும் டக்குன்னு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நைட் டைம் நீங்கள் ஒரு டின்னருக்கு செய்ய போகிறீங்கன்னா ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. இப்போ பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொத்தமல்லி பாதி போட்டுக்கோங்க, புதினா கொஞ்சம், மீதியை லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போதைக்கு இந்த ஃப்ளேவரோடு இது கொஞ்சம் வெந்து வரட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய சைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக வதங்கி வரணும்னு அவசியம் இல்லைங்க, கூடவே தக்காளியும் போட்டுக்கலாம். சிக்கனுக்கும் தேவையான சால்ட்டு இப்போவே போட்டுடுறேங்க. சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். மற்ற பொடி ஐட்டம்லாம் நாம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க. இப்போவே போட்டோம்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நாம் சிக்கனை போட்டுக்கலாம். ஏற்கனவே இது வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கு, இருந்தாலும் இதிலேருந்து தண்ணி வரும். இந்த தண்ணியிலே இது நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருங்க. சிக்கன் எப்போவுமே சீக்கிரம் குக் ஆகிடுங்க. தோசைக்கல்லில் வைக்கும்போது அந்த கல்லோட ஹீட்டுக்கு நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ நாம் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது கரம் மசாலா. நான்வெஜ்ஜுக்கு கரம் மசாலா கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம வெறும் சோம்பு தான் போட்டிருக்கிறோம், அதனால் இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதுங்க. அடுத்தது மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது மஞ்சத்தூளுங்க, ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாமே நல்லா இதோட அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்படியே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, நல்லா இருக்குங்க. இதோட அப்படியே எல்லாம் வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒரே ஈவனாக இந்த சிக்கனோட சேர்ந்து வெந்து வரும்போது நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது என்னடா இப்படி செய்கிறாங்களேன்னு நினைப்பீங்க. செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்றத. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நாம் சிக்கனை போட்டுக்கலாம்.
அதில் இருக்க தண்ணி வெளியே வர வர இந்த ஜூஸு எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு தொக்கு மாதிரி வந்துருங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேங்க, 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நாம் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் மட்டும் விட்டுக்கலாங்க. சிம்மிலேயே வச்சிங்கன்னா நல்லா அழகாக குக்காய் வந்துடும். இது நல்லா வெந்து வரட்டுங்க. எப்படி வந்ததுன்றதை காட்டுறேன் நான். இப்போ எப்படி வந்திருக்குன்றதை பார்ப்போம். இந்த லிட்டு வந்து கரெக்டாக இருந்ததுனால நான் மாற்றி மூடி இருக்கிறேன், கொஞ்சம் கேப் இருக்கட்டும்ன்ட்டு. தவா சிக்கன் பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் எடுத்துக்கலாம், இல்லை எங்களுக்கு ஃபுல்லாக ட்ரையாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஈவனாக வதங்கி இந்த சிக்கனோட வெந்து வந்துருச்சு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த குளிர்காலம் மழை காலத்துக்கெல்லாம் ஈஸியாகவும் போயிடுங்க. நாம் ஆஃபீஸ் விட்டு வந்து கூட டக்குன்னு ஒரு வெங்காயம் தக்காளி அரிஞ்சால் போதுங்க. மற்ற பொடியெல்லாம் நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கும். இது நாங்கள் ரெடி பண்ணுற பொடிங்க தாங்க. இது எல்லாமே நான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரசம் சாதம், சப்பாத்தி, பூரி, வெறும் ரைஸில் கூட நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும் இது. இப்போ டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு காரம் மட்டும் கொஞ்சம் கூட இருந்ததுன்ட்டு மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த தண்ணியிலேயே நல்லா வெந்து சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த பீஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்கள், கரண்டியில் இப்படி பண்ணாலே 2 ஆகிடுது பாருங்கள். இப்போ நாம் மல்லித்தலை தூவி எடுத்துடலாங்க. சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுருக்கீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் வந்து சூப்பராக ஸ்மூத்தாக வெந்து நல்லா ரெடியாகி வந்துருச்சுங்க. இதோட சுட சுட சப்பாத்தி சுட்டும் சாப்பிட்லாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசம் சாதம், சாம்பார் சாதம், இல்லை இதையே சாப்பாடில் போட்டும் சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்ல மேட்சாக இருக்குங்க. இந்த மழை குளிர்காலத்துக்கு உங்களுக்கு இது ஏற்ற டிஷ்ஷாக இருக்கும். சிம்பிளாகவும் செய்யலாம், எதுவும் அரைக்க வேண்டியதில்லை. சண்டேஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. நான் பண்ண மெத்தட் பிடிச்சிருக்கான்றத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.